வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், கடந்த சில நாட்களாக சில செய்திகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அது என்ன அப்படின்னா, இரட்டை பாதை பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது சில பாதைகளில் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இரட்டை பாதை பணிகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா அதில் ஏற்கனவே ஒரு பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால் இரட்டை பாதை பணிகள் அமைச்சா ரயில் போக்குவரத்து எளிதாகும் அப்படிங்கிறதுனால ஒப்புதல் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் ரயில் பாதைகளே இல்லாத பல பகுதிகள் இருக்கிறது. அந்த பாதைக்கான திட்டங்களும் இருக்கிறது. அது செயல்பாட்டில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. சில திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பாதை, தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய பாதை, மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் செல்லக்கூடிய பாதை. இப்போ மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு ட்ரெயினும் இருக்குது, ட்ராக்கும் இருக்குது. அப்புறம் ஏன் புதிய பாதையை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. மதுரையிலிருந்து புறப்பட்டு விருதுநகருக்கு அப்புறம் சாத்தூர், கோவில்பட்டி, வாஞ்சிமணியாச்சி, தூத்துக்குடி போகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஆகக்கூடிய ஒரு பயணமாக இருக்கிறது. ஆனால் இதை தவிர்த்து ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படிங்கிறது இருக்கிறது. மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை, விளாத்திக்குளம் வழியாக தூத்துக்குடி செல்லக்கூடிய அந்த பாதை. இது ஒரு கோரிக்கை எல்லாம் கிடையாது. ரயில்வே கிட்டையும் இதற்கான ப்ராஜெக்டும் இருக்குது, திட்ட அறிக்கையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான பல விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னும் ஆய்வில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஊடையில் ஒரு செய்தி வெளிவட்டது. அது என்ன அப்படின்னா, மதுரை தூத்துக்குடி பாதைக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு. ஆனால் மதுரை தூத்துக்குடி பாதை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னும் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் உண்மையிலே மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு அருப்புக்கோட்டை, விளாத்திக்குளம் வழியாக பாதை அமைஞ்சிச்சு அப்படின்னா தூத்துக்குடிக்கு இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுறது ஒன்று. ஆனால் ரயில் பாதையே பார்த்திடாத அருப்புக்கோட்டை, விளாத்திக்குளம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களும் கூட பயனடைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. வருமா? நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.